அவங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 உயிரிழப்பு சம்பவத்தில் வந்து யார் ஓடுனாலும் உண்மையான கரூர் மக்களுக்கு தெரியும். எஸ்பி என்னோட தான் இருந்தார், நானும் எஸ்பியும் ஒன்றா தான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரியும்? மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்துல அங்கே அந்த இடத்துக்கு வந்தார்? உயிரிழப்பு சம்பவத்தில் வந்து யார் ஓடுனாலும் உண்மையான கரூர் மக்களுக்கு தெரியும். இல்லை, நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். அதாவது எஸ்பிக்கே தெரியல, கரூர்ல இருந்த எஸ்பி என்னோட தான் இருந்தார், எஸ்பி என்னோட தான் இருந்தார், நானும் எஸ்பியும் ஒன்றா தான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யார் உயிரிழந்தாலும் இல்லை ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் ஏதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை சார், 2-3 பேர் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொன்னார். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்து, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? செந்தில் பாலாஜி ஜிஹெச்சுக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்துல அங்கே அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை டிவியில் பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்போ அதையும் தாண்டி இவர் எதற்கு அங்கே காத்துக்கிட்டு இருந்தார்? ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதே தான் ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு வந்து 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும், மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும்.